Good morning, students. Standard 9th Social Science, Unit 5, the Classical World. Unit 5, the Classical World from History. நம்ம ஹிஸ்ட்ரியில் யூனிட் 5 இப்பொழுது நம்ம பார்க்க அந்த பாடம் செவ்வியல் உலகம், த கிளாசிக்கல் வேர்ல்டு. அப்போ இந்த கிளாசிக்கல் வேர்ல்டுன்னு பார்க்கும்போது நீங்கள் இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். பாக்ஸில் என்ன சொல்லியிருக்குன்னா, கிளாசிக்கல் வேர்ல்டு கம்ப்ரைசஸ் ஏன்ஷியன்ட் கிரீஸ் அண்ட் ரோம், அதாவது பண்டைய கிரீஸ் மற்றும் ரோமை உள்ளடக்கிய தான் என்னது கிளாசிக்கல் வேர்ல்டு. பண்டைய காலத்தில் ஏன்ஷியன், பழங்காலத்தில் கிரீஸ் அண்ட் ரோம், இந்த பண்டைய கிரீஸ் மற்றும் ரோமை உள்ளடக்கிய தான் என்னது செவ்வியல் உலகம். இந்த செவ்வியல் உலகம் ஒன்று பின்னி பிணைந்த, எப்படி சொல்லலாம், பண்டைய கிரேக்க ரோமானிய நாகரிகங்களை உள்ளடக்கிய காலம்தான் என்னது செவ்வியல் காலம் உலகம் அப்படின்னு சொல்லி. அதான் கிளாசிக்கல் வேர்ல்டு கம்ப்ரைசஸ் ஏன்ஷியன்ட் கிரீஸ் அண்ட் ரோம். கிளாசிக்கல் ஏஜ் ரெஃபர்ஸ் to the interlocking civilization of ancient Greece and ancient Rome, known as Greco-Roman world. Greco-Roman world, அதாவது பண்டைய கிரீஸ் மற்றும் ரோமை நம்ம சொல்கிறோம்ல, இந்த மாதிரி காலகட்டத்தில் உள்ளதை செவ்வியல் உலகம்னு சொல்கிறோம். இது கிரேக்கோ ரோமானிய காலகட்டத்தில் உலகம் என்றும் அறியப்படுகிறது. ரைட். இப்போ 5.1 கிரீஸ், த ஹெலனிக் வேர்ல்டு. கிரீஸ், த ஹெலனிக் வேர்ல்டு. இது வந்து கிமு 8ஆம் நூற்றாண்டு வரை, அதாவது பொது ஆண்டு அப்படின்னு சொல்லலாம், பிசி, பிஃபோர் கிரைஸ்ட். அதாவது 8வது நூற்றாண்டு வரை இந்த கிரேக்க உலகத்தில் ஏனைய நாடுகளிலிருந்து மக்கள் வேறுபட்டவர்களாக, அற்றவர்களாக காணப்பட்டாங்களாம். அதான் கிரீஸ், ஹெலனிக் உலகம். இதில் நீங்கள் பார்க்கலாம் 5.1 இதில் நீங்கள் பார்க்கும்போது இந்த பிக்சர் என்ன சொல்லுதுன்னா, அக்ரோபொலிஸ். அப்போ இந்த பண்டைய கிரேக்கர்களை செய்யப்பட்ட இந்த அக்ரோபொலிஸ், இந்த கோட்டை, இந்த மதிச்சுவர் கோட்டை, இந்த கோட்டையால் சூழப்பட்ட நகரம் தான் கிரேக்கர்களின் மேம்பட்ட நிலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த அக்ரோபொலிஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாக்ஸில் என்ன சொல்லியிருக்கு பாருங்கள். த ரூலிங் கிளாஸ் இன் கிரீஸ் கண்ட்ரோல்டு த லேண்ட். த ரூலிங் கிளாஸ் இன் கிரீஸ் கண்ட்ரோல்டு த லேண்ட். ஸ்லேவ்ஸ் கல்டிவேட்டட் த லேண்ட். கிரேக்கத்தில் அதாவது அடிமைகள், நிலங்களில் ரொம்ப அடிமைகளை கொண்டு தான் அவங்க வர்க்கம் நிலங்களை கட்டுப்படுத்தி பல அடிமைத்தனத்தில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. ஸ்லேவ்ஸ் கல்டிவேட்டட் த லேண்ட். அடிமைகளை கொண்டிருப்பது தான் ஒரு நாகரிகத்தின் வாழின் அவசியம் என கிரேக்க எழுத்தாளர்களும் தத்துவ ஞானிகளும் கருதுனாங்களாம். அதான் நம்ம இதில் பார்க்குறோம். த ரூலிங் கிளாஸ் இன் கிரீஸ் கண்ட்ரோல்டு த லேண்ட். ஸ்லேவ்ஸ் கல்டிவேட்டட் த லேண்ட். Greek writers and philosophers saw the ownership of slaves as essential to a civilized life. Aristotle compared the master and slave relationship to that of husband and wife and father and children. அந்த கிரேக்க எழுத்தாளர்கள் தத்துவ ஞானிகள் கருதுறாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா. இதில் என்ன சொல்லலாம், அரிஸ்டாட்டில் கணவனுக்கும் மனைவிக்குமான, தந்தைக்கும் பிள்ளைகளுக்குமான இந்த உறவுகளோடு ஒப்பிட்டு இந்த டைட்டில் சொல்கிறார் இல்லையா. இந்த உறவு முறை ஒப்பிட்டு இதில் என்ன செய்கிறாரு சொல்கிறாருன்னு நம்ம இதில் பார்க்குறோம். அதான் கிரீக்ஸ் விக்டரி ஓவர் பெர்சியன்ஸ், அதாவது பாரசீகத்தின் மீதான கிரேக்கத்தின் வெற்றி. இதுவும் ரொம்ப முக்கியமானது. கிரீக்ஸ் விக்டரி ஓவர் பெர்சியன்ஸ், அதாவது பாரசீக பேரரசர், அதாவது டேரியஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிங் டேரியஸ் பிசி 550 to 486, who was heading a great empire in Persia, decided to conquer the Greek city states. இந்த பாரசீக பேரரசர் அரசர், அவர் பேர் டேரியஸ். இதுதான் கிரேக்க நகர அரசுகளை கைப்பற்றுது என முடிவு செய்தார். கிரேக்க நகர அரசெல்லாம் தன்வசப்படுத்தணும்
இல்லையா, படையெடுத்து தன்வசப்படுத்தணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. The first Persian attack on Greeks failed. This was due to the fact that Persian army suffered from disease and lack of food during its march. Therefore, in planning the second attack, the Persians avoided the land route and came by sea. அதாவது இந்த படையெடுப்பும் போது ஏற்பட்ட தோல்வி நிமித்தமும் இந்த உணவு பற்றாக்குறை, நோய் தாக்குதல், இந்த மாதிரிலாம் இதில் பார்க்குறோம். அப்போ அவர் நீர்வழி தாக்குதலை மேற்கொண்டார் இல்லையா, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். லேண்ட் வழியாக இல்லாமல் நீர்வழியில் அவருடைய தாக்குதல். த கிரீஸ் ஆஃப் என்ன சொல்லலாம் அவங்க நேம், த கிரீஸ் ஆஃப் ஹெலன்ஸ். த கிரீக்ஸ் ஆஃப் ஹெலன்ஸ் இந்த தாக்குதலில் ஈடுபடும் போது நீர்வழி தாக்குதல் மேற்கொண்டான்னு பார்த்தோம். அந்த டேரியஸ் அந்த அரசர் பதிவேற்ற ஜெர்சக்ஸ் மீண்டும் ஒரு முறை படையெடுத்து வந்தார்னு நம்ம இதில் பார்க்குறோம் இல்லையா, ரைட். However, the Greeks succeeded in founding colonies along the coast that helped them earn revenue through trade. As a result, by the 6th century BC, Greece turned into a network of city-states. கிங் டேரியஸ் ரொம்ப முக்கியமானது. இதில் ஆக்ரோ இல்லையா, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ரைட். த கிரீக்ஸ் ஆஃப் ஹெலன்ஸ் fought patriotically and defeated the Persian army at Marathon in 490 BC. 490 BC இதெல்லாம் நம்ம இதில் பார்க்குறோம். 490 BC நம்ம பார்க்குறோம் இல்லையா, ரைட். அது சொல்லியிருக்கு. அதாவது இந்த நாட்டுப்பற்று இந்த மாதிரி கிரேக்கர்கள் ஹெலினியர்கள் வீரத்துடன் போரிட்டாங்க. அது எந்த ஆண்டு? 490 இல்லையா. மாரத்தான் என்னிடத்தில் பாரசீக படைகளை தோற்கடித்தனர் இல்லையா. இதில் பார்க்குறோம் ஜெர்சக்ஸ் முக்கியமானது. ஜெர்சக்ஸ் மீண்டும் ஒரு முறை படையெடுத்து வந்தார். இந்த பாருங்கள், ஜெர்சக்ஸ் கிங் டேரியஸ் successor conducted another expedition joined by Spartans. This time the Athenians persisted in their resistance and in the final battle fought in Salamis, Persian ships were destroyed. Disheartened, Xerxes returned to Persia without achieving his end. இப்போ டெமோக்ரஸி இல்லையா, மக்களாட்சி எங்கே? இன் ஹெலனிக் கிரீஸ், ஹெலனிய கிரேக்கத்தில் மக்களாட்சி இதுவும் அங்கே உருவாகுது. நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த மக்களால் உருவாக்கப்பட்ட இந்த அரசர் அங்கே அமையுது. இதெல்லாம் பார்க்குறோம். ஏதெனியன் டெமோக்ரஸி இல்லையா, ஏதென்ஸில் நகர மக்களாட்சி எப்படி உருவாச்சு, அந்த அடித்தள மக்கள் கொடுத்த அழுத்தத்தின் விளைவாக அந்த ஆட்சி பொறுப்பில் இருக்கதை நம்ம பார்க்குறோம். சுதந்திரமாக மக்கள் எல்லாத்துலேயும் பங்கு பெறாங்கன்னு பார்க்கணும். அதான் ஃப்ரீ மேன். சுதந்திரமாக மக்கள் என்னது எல்லாத்துலேயும் பங்கு பெறாங்க இல்லையா. அதான் ஏதென்ஸ் நகர மக்களாட்சி, ஏதெனியன் டெமோக்ரஸி. நீங்கள் இந்த பாக்ஸை பாருங்களேன். டெமோக்ரஸிக்கு டெஃபினிஷன். த வேர்ட் டெமோக்ரஸி லிட்ரலி மீன்ஸ் ரூல் ஆஃப் த பீப்புள். அதாவது மக்களாட்சி என்னும் சொல் அது மக்களே ஆட்சி புரிவது. இன் ரியாலிட்டி இட் எக்ஸ்க்ளூடட் slaves, women and non-residents known as metics, traders and craftsmen. அதாவது நடைமுறையில் மெட்டிக்ஸ் என்று அழைக்கப்பட்ட அந்த அடிமைகள், அதாவது ஸ்லேவ்ஸ் அடிமைகள், விமன் பெண்கள், மற்றும் வணிகர்கள் கைவினைஞர்கள், அதாவது ட்ரேடர்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்மேன். வணிகர்கள் கைவினைஞர்கள் அதாவது நகரில் தங்கி இராதவர்கள். இவங்க ட்ரேடர்ஸ், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல போயிட்டே இருப்பாங்க, இல்லை கைவினை பொருட்கள் செஞ்சு விற்பாங்க. ஆகியோர் விலைக்கே வைக்கப்பட்டது. இவங்களாம் இதுலேருந்து விலைக்கு வைக்கப்பட்டிருந்தார்கள் சொல்லி சொல்கிறோம். அதான் இன் ரியாலிட்டி இட் எக்ஸ்க்ளூடட் ஸ்லேவ்ஸ், உமன் அண்ட் நான் ரெசிடென்ட்ஸ் நோன் அஸ் மெட்டிக்ஸ், ட்ரேடர்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்மேன். ரைட்டா? தென் பெரிக்ளிஸ்
Pericles 461 to 429 BC, before Christ. இல்லையா, பிஃபோர் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு முன். இதில் நம்ம பார்க்குறோம் பெரிக்லிஸ், ஏதென்ஸ் நகரில் பெரிக்லிஸ் என்னும் மாபெரும் தலைவரை அந்த ஏதென்ஸ் நகரம் பெற்றிருந்ததாக பார்க்குறோம் இல்லையா. அவர் பேர் தான் பெரிக்லிஸ், who held power for 30 years, 30 ஆண்டு காலம் அதிகாரத்தில் இருந்தார்னு பார்க்குறோம் இல்லையா. நீங்கள் அவரை படத்தில் பார்க்குறீங்க பெரிக்லிஸை. ஏதென்ஸ் அண்ட் ஸ்பார்ட்டா were continuously at war with each other. This war is known as the Peloponnesian War. இல்லையா, இந்த வார் பேர் பெலோபொனேசிய போர்கள் இல்லையா. ஏதென்ஸும் ஸ்பார்ட்டும் ஒன்றுக்கு எதிராக மற்றொன்று தொடர்ந்து போர் செய்தன அப்படின்னு நம்ம இதில் பார்க்குறோம் இல்லையா. இதுக்கு பேர் பெலோபொனேசியா வார், ரைட்டா. Peloponnesian War. Athens, despite hostility and disturbance from Sparta, became a noble city with magnificent buildings. There were great artists and great thinkers. Historians therefore call this the age of Pericles. அதாவது இந்த வரலாற்று அறிஞர்கள் இந்த வாரை என்ன சொல்கிறாங்கன்னா, பெரிக்லிஷியன் வார் காலம், ஏஜ் ஆஃப் பெரிக்லிஸ், அதாவது பெரிக்லிஸின் காலம் என்று அழைக்கிறார்கள். பெரிக்லிஸ். சோக்ரட்ஸ், அந்த சாக்ரட்டிஸை பாருங்கள். சாக்ரட்டிஸ் அந்த பாக்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சாக்ரட்டிஸ். The Athenian government after Pericles did not like Socrates' way of finding truth. In a trial, Socrates was accused of refusing to accept the gods recognized by the state and corrupting the youth. The jury found Socrates guilty and sentenced him to die by drinking hemlock, a poison. Hemlockனா poison. அதாவது இந்த பெரிக்லிஸ்க்கு பின்னர் வந்த அந்த அரசாங்கம் அதுக்கப்புறம் இந்த உண்மையை கண்டறியறதுக்கு யாரை வச்சாங்கன்னா சாக்ரட்டிஸ். இவரை முன்வைக்க சில வழிமுறைகளை விரும்பலன்னு நம்ம இதில் பார்க்குறோம் இல்லையா. அதான் சாக்ரட்டிஸ் வே ஆஃப் ஃபைண்டிங் ட்ரூத். ஆனால் இது யாருக்கும் பிடிக்கல. அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கடவுள்களை சாக்ரட்டிஸ் ஏற்றுக்கொள்ள மறுத்தார். அதனால் இந்த நீதிமன்ற குழு சாக்ரட்டிஸை குற்றவாளியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவர் பல குற்றச்சாட்டுகளுக்கு இன்னல் படுத்தப்பட்டார் அப்படின்னு நம்ம இதில் பார்க்கணும். அதனால தான் அவரை விஷம் அருந்தி உயிரிடும்படி தீர்ப்பு வழங்கியது இல்லையா. தீர்ப்பு வழங்கியது எப்படி சொன்னாங்களாம், விஷம் அருந்தி உயிரிடும்படி தீர்ப்பு வழங்கினாங்களாம். அதான் the jury found Socrates guilty and sentenced him to die by drinking hemlock, a poison. hemlockனா poison, விஷம் அருந்தி உயிரிடும்படி சொன்னாங்க. ரைட். நீங்கள் இன்னொரு பாக்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு தெரியும். இந்த பாருங்கள், இந்த பாக்ஸில் என்ன சொல்லியிருக்கு, கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் தட் டுக் பிளேஸ் ரேப்பிட்லி. கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் தட் டுக் பிளேஸ் ரேப்பிட்லி ஆஃப்டர் அலெக்சாண்டர்ஸ் டெத் 323 BC கிறிஸ்துவுக்கு முன் இஸ் கால்ட் ஹெலனிஸ்டிக் சிவிலைசேஷன். இப்போ இந்த அலெக்சாண்டர் இறப்புக்கு பின்னர் சில பண்பாடு மிக விரைவாக வளர்ந்தது. இப்படி இதனை என்ன சொல்கிறாங்கன்னா ஹெலனிஸ்டிக் நாகரிகம் என அழைக்கப்படுகிறது. இப்போ 5.2ல் நம்ம இதை பார்க்குறோம். ரோம் த ஹெலனிஸ்டிக் வேர்ல்டு 5.2 ரோம் த ஹெலனிஸ்டிக் வேர்ல்டு. Roman Republic. In the beginning, Rome was a society of agriculturists organized through lineages. Out of this developed a hereditary ruling class. Roman people were divided into two classes. Patricians, rich landlords,
பெட்டிஷன்ஸ் ரிச் லேண்ட்லார்ட்ஸ். ரிச் லேண்ட்லார்ட்ஸ் அதாவது இந்த ரோமன் ரிப்பப்ளிக்கை நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி 2 classes உதயமாயிருக்கு. ரைட். நம்பர் 1 பெட்டிஷன்ஸ் ரிச் லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் plebeians a common citizens. அப்போ பெட்டிஷன்ஸ்னால் லேண்ட்லார்ட் ரொம்ப பணக்காரங்க, அண்ட் plebeians இதுனா காமன் சிட்டிசன்ஸ். ரைட். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா காமன் சிட்டிசன்ஸ் right. Then Rome was strategically located in the crisscrossing trade routes cutting north south and east west. Taxes on passing traders added to the revenue derived from agriculture. By the late 6th century BC, Rome developed into a prosperous town அப்படின்னு நம்ம இதில் பார்க்குறோம். ரைட். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம பார்க்குறோம். ப்ராஸ்பரஸ் டவுன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கிளாஸ் வார் பிட்வீன் பேட்டிஷியன்ஸ் அண்ட் plebeians இவங்களுக்குள்ள ஒரு சண்டை சச்சரவுகளும் என்னது உருவாகுது. இதில் நம்ம பார்க்குறோம். சண்டை சச்சரவுகளும் என்னது உருவாகுது. கிளாஸ் வார் பிட்வீன் பேட்டிஷியன்ஸ் அண்ட் plebeians இல்லையா? ரைட். இது இவங்களுக்குள்ள ஒரு வர்க்க போரும் உருவாகுது. வர்க்க போர் இது நம்ம பார்க்குறோம். என்ன வர்க்க போர் உருவாகுது பாருங்க. prisoners of war were enslaved in Rome. Thus Rome produced a new labor force for the rich to exploit. அதாவது ரோமில் போர் கைதிகளாக அடிமைகளாக ஆக்கப்பட்டிருக்காங்க. இதன் மூலம் பணம் படைத்தோர், பணம் நிறையா இருக்குது அவங்க கையில். அப்போது இதற்கு ஏதுவாக அவங்கள்ட்ட அபகரிக்கணும். பெரும் உழைப்பாளர்கள் கூட்டத்தை ரோம் அந்த காலத்தில் இப்படி உருவாக்கியிருக்கு இல்லையா? இந்த மாதிரி உருவாக்கும்போது பிக் லேண்ட் ஹோல்டர்ஸ் bought slaves cheaply and used them to cultivate their estates. இந்த மாதிரி உருவாக்கும்போது மிக பெரும் நிலப்பிரபுக்கள் இவ்வடிமைகளை குறைந்த விலைக்கு வாங்கி தங்கள் நிலங்களில் வேளாண் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க அடிமைகளாக. இந்த மாதிரி அடிமைகள் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக ஜாஸ்தியாக பெருக தொடங்கிச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரியா? ரைட். பாப்புலேஷன் grew and by the 1st century BC there were 2 million slaves. 2 million slaves. முதலாம் நூற்றாண்டு ரோமில் சோதர மக்கள் எண்ணிக்கை 2 மில்லியன் அடிமையாக இருந்தாங்கன்னு பார்க்குறோம். 2 மில்லியன். சரியா? Slave labor led to the impoverishment of free labor. Many poor peasants had to abandon their children, who also ended up in the slave markets. The conflict between plebeians and patricians became blood. இல்லையா? ரத்தம் தோய்ந்ததாக மாறிடுது. கடைசியில் மோதல் எப்படி இருக்குது? ரத்தம் தோய்ந்ததாக மாறிடுது. அதாவது வேலைவாய்ப்பு இழந்த சில வறியவர்கள், ஸ்லேவரியாக அடிமையாக இருந்தாங்கல்ல, இவங்க வேலைவாய்ப்பை இழந்து ரொம்ப இதாகிட்டாங்க. இதா பல ஏழை விவசாயிகள் தங்கள் குழந்தைகளை கைவிட நேர்ந்தது. அக்குழந்தைகளும் இறுதியில் அடிமை சந்தையே வந்தடைந்தனர். இந்த மாதிரி பேட்டிஷியன் பிளெம்பியன் இடையிலான போர் மோதல் ரத்தம் தோய்ந்ததாக மாறியதான் நம்ம பார்க்குறோம். ரைட். அந்த பாக்ஸை பாருங்கள். A major source of revenue to the Roman state was slave trade. ரோமர்ஸுக்கு அதிக வருவாயை அள்ளி கொடுத்தது அடிமை வியாபாரம். ரோமர்ஸுக்கு அதிக வருவாயை அள்ளி கொடுத்து எது? இந்த அடிமை வியாபாரம். டெலாஸ் தீவு, அதாவது the island of Delos became a great slave market. Important one word answer கேட்கலாம். டெலாஸ்
தீவு மிகப்பெரிய அடிமை சந்தையாக என்னது மாறியதை நம்ம இதில் பார்க்குறோம். த ஐலாண்ட் ஆஃப் டெலாஸ் பிகேம் எ கிரேட் ஸ்லேவ் மார்க்கெட். ஓகே, நம்ம பார்க்குறோம். ரைட், ஸ்லேவ் மார்க்கெட். ரைட், அப்புறம் நம்ம இதில் பார்க்குறோம் Tiberius Gracchus and Garius, two Gracchus, though Persians voiced their opinion in favor of the poor peasants. As the peasants supported their program, the senators, shocked by the development, murdered both of them. The martyrdom of the Gracchus brothers played a decisive role in the transformation of the Roman Republic into the Roman Empire. இதில் நம்ம என்ன பார்க்குறோம், அதாவது இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் ஃப்ரம் கன்சல்ஸ் டு எம்பரர். இதில் நம்ம பார்த்தோம்னா இந்த டைரிபியஸ் கிராக்கஸ் மற்றும் கேரியஸ் டோ கிராக்கஸ் இந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து சில பிரிவு செயல்கள் இருந்த போதிலும் ஏழை விவசாயிகளுக்கு ஆதரவாக தங்கள் கருத்துக்களை சொன்னாங்களாம். இதில் ஏழை விவசாயிகள் இவங்க ரெண்டு பேரையும் ஆதரிச்சாங்களாம். யாரெல்லாம்? டிபெரியஸ் கிரேச்சஸ் அண்ட் கேரியஸ் டூ கிரேச்சஸ். அதாவது ஏழை விவசாயிகள் இவங்க ரெண்டு பேரையும் ஆதரத்தில் அதிர்ச்சியடைந்த சில செனட்டர்கள், அதாவது செனட்டர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். இவ்விருவரையும் கொலை செய்தனர். கடைசியில் கொலை செஞ்சுருக்காங்க. கிராக்கஸ் சகோதரின் உயிர் தியாகம், இந்த மாதிரி கொலை பண்ணப்பட்டு உயிர் தியாகம் செய்யப்பட்டதுனால ரோம் குடியரசு ரோம பேரரசாக மாற்றம் பெற்றதில் ஒரு முக்கிய பங்கு அப்படின்னு நம்ம இதில் பார்க்குறோம், இந்த பேராகிராஃபில். ரைட், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் ஃப்ரம் கன்சல்ஸ் டு எம்பரர். ரைட், கன்சல்ஸ் டு எம்பரர். அதாவது கான்சலிருந்து பேரரசுக்கு அதிகார மாற்றம். ரைட், ஒரு அதிகார மாற்றம் உருவாகதான் நம்ம பார்க்குறோம். ரைட், when Marius became consul with the support of the equites, new rich or property class below the rank of senatorial class. அதாவது மாரியஸ் என்பவர் ஒரு புதிய பணம் படைத்தவர், புதுசாக பணம் படைத்தவர், அதிக சொத்துடையவர்கள், ரிச் பீப்புள், செனட்டர்கள், ஆயுள் கீழான வர்த்தகத்தை சேர்ந்தவர்கள் தான் மேரியஸ் என்பவர் இல்லையா. இக்விட்டிஸ் என்பவரின் ஆதரவோடு கான்சலாக ஆன பின் செனட் சபையில் சில நில விநியோக மசோதா ஒன்றை அறிமுகம் செய்யும் முயற்சியை மேற்கொண்டதாக இதில் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அறிமுகம் செய்கிறார். ரைட், attempt to push through a land distribution bill in the Senate. This led to violence. இந்த மாதிரி அறிமுகம் செய்கிறத நம்ம பார்க்குறோம். இதை தொடர்ந்து வன்முறை வெடித்தது. இந்த அறிமுகம் செய்யும் பொழுது வன்முறையும் வெடிச்சிருக்கு. அதான் this led to violence. The allies of Marius were killed. This resulted in a civil war between the followers of Marius and Sulla. After expelling Marius, Sulla reigned for 3 years as a virtual dictator. He was killed and succeeded by Cinna and Catalina. இல்லையா, சின்னா கேட்டலினா என்பவரோட ஆட்சி புரிந்தனர் அப்படின்னு பார்க்கணும். சின்னா கேட்டலினா சர்வாதிகார ஆட்சி இல்லையா, சர்வாதிகார ஆட்சி, அதாவது விர்ச்சுவல் டிக்டேட்டர், சர்வாதிகார ஆட்சி. ரைட், இதில் பாருங்களேன், ஸ்லேவ் ரிவோல்ட்ஸ் இந்த பாக்ஸை பாருங்கள். ஸ்லேவ் ரிவோல்ட்ஸ், அடிமைகளின் கிளர்ச்சிகள். There were more slave revolts in Rome than in Greece. The revolt in Spartacus was the most famous. It began in 73 BC, involving about 70,000 slaves. அதாவது அடிமைகளின் கிளர்ச்சிகள் நம்ம பார்த்தோம்னா கிரேக்கத்தை காட்டிலும் ரோமில் தான் எனது அடிமைகளின் கிளர்ச்சிகள் அதிகம் நடந்ததாக பார்க்குறோம்
ரைட். ஸ்பார்டகஸின் கிளர்ச்சியே அவற்றில் புகழ் பெற்றது. 70,000 அடிமைகள் பங்கேற்ற அக்கிளர்ச்சி கிமு 73 தொடங்கியது இல்லையா? அதை பார்க்குறோம். அல்டிமேட்லி ஸ்பார்டகஸ் வாஸ் கில்டு அண்ட் த ரிவோல்ட் crushed. 6,000 of the followers of Spartacus were executed. அதாவது இறுதியில் ஸ்பார்டகஸ் கொல்லப்பட்டு புரட்சி ஒடுக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். இந்த ஸ்பார்டகஸை பின்பற்றி 6,000 புரட்சியாளர்களும் கொல்லப்பட்டதை நம்ம என்ன செய்கிறோம் இதில் பார்க்கணும். அப்புறம் மன்னராட்சியும் வருது. பிரின்சிபேட், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பிரின்சிபேட், மன்னராட்சி நிறுவப்படுதல். மன்னர் இதில் பார்க்குறோம் மன்னராட்சி. The civil wars over social issues ended only to be replaced by civil wars between generals. இந்த சமூக பிரச்சனைகளை இந்த மாதிரி தொடர்பான உள்நாட்டு போர் முடிவடைந்த போது இந்த மாதிரி போர் படை தளபதிகளுக்கிடையே ஒரு உள்நாட்டு போர் தொடங்கிச்சான். அதில் நம்ம பார்த்தீங்கன்னா சுல்லாவுக்கு எதிராக மேரியஸ், சின்னா, அதாவது சுல்லாவுக்கு எதிராக மேரியஸும் சின்னா இருவரும் ஜூலியஸ் சீசருக்கு எதிராக, பாம்பி ஜூலியஸ் சீசரின் இறப்புக்கு பின்னர் புரூட்டஸ், காசியஸ் இவங்களாம் மார்க் ஆண்டனி மற்றும் ஆக்டோவினுக்கு எதிராகவும் இறுதியில் பல போர் தொடர்ந்தாங்கன்னு சொல்லி இதில் பார்க்குறோம். The civil wars over social issues ended only to be replaced by civil wars between generals. Marius and Cinna against Sulla, Pompey against Julius Caesar after Caesar's death, Brutus and Cassius against Mark Antony and Octavian, Caesar's nephew, and finally Octavian against Mark Antony. The rich, old and new alike felt that allowing Octavian, now called Augustus, to establish a de facto monarchy was the only way to re-establish political stability. இந்த ஆக்டோவியன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இவர் வந்து அகஸ்டஸ் இல்லையா? அகஸ்டஸ் அரசரான வருடம் தொடங்கும் காலம் தான் மன்னராட்சி காலம், பிரின்சிபேட். திஸ் பீரியட் ஸ்டார்டிங் ஃப்ரம் அகஸ்டஸ் இஸ் நோன் அஸ் பிரின்சிபேட். அதாவது BC 27 மன்னராட்சி இஸ் நோன் அஸ் பிரின்சிபேட். Augustus called himself imperator equivalent to the English word emperor. That society under principate. இது நம்ம பார்க்குறோம். ரோமானிய மன்னராட்சியின் சமூகம், சொசைட்டி. அதாவது இந்த மன்னராட்சியில் இருக்கும்போது during the period of principate the imperial ruling class became far more prosperous than under the republic. The period witnessed a great influx of luxury goods such as silk, spices and gems from the east. பார்க்குறோம். அதாவது வர்த்தகம், அதாவது பட்டு, வாசனை திரவியங்கள், மிளகு, சரியா, விலை வந்த ஆபரண கற்கள், இதெல்லாம் இவங்க அதாவது ஆளும் வர்த்தகத்திற்கும் அனைவருக்கும் ஒரு ஏகபோகமாக இவங்களுடைய வாழ்க்கை தரம் ரொம்ப உயர்ந்திருக்கு. இதை நம்ம பார்க்குறோம். அதாவது லக்ஸரி குட்ஸ், த பீரியட் விட்னஸ் கிரேட் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது வர்த்தகம் இதெல்லாம் வளர்ந்துருக்குன்னு சொல்கிறோம். என்னென்ன ரொம்ப முக்கியமான சொல்லப்போனால் பட்டு, சில்க், வாசனை திரவியங்கள், ரைட், வாசனை திரவியங்கள், ஸ்பைசஸ் அண்ட் ஜெம்ஸ் இல்லையா, மிளகு, விலையுயர்ந்த ஆபரண கற்கள் போன்றவை கீழ்த்திசை நாடுகளிலிருந்து வந்து குவிந்தன. ரைட். கோவில்கள், கலையரங்கள், திறந்தவெளி விளையாட்டுக்காரங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், கால்வாய்கள் இதெல்லாம் வளர்ந்துருக்கதான் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இல்லையா? வளர்ந்துருக்கதான் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். டெம்பிள்ஸ், தியேட்டர்ஸ், ஸ்டாடியா அண்ட் கோசியம், ஜிம்னாசியா, ரைட், பாட்ஸ் ஆஃப் மார்க்கெட்ஸ். The rich people distracted the attention of the poor by organizing games and contests in circuses, where the gladiators were forced to fight and kill each other. Right? The most distinguished writers
of the Augustan age brought glory to the empire. Pliny the elder completed a voluminous encyclopedia of science. He called it natural history. Natural history. Right. இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சுக்கணும். ரோமன் எம்பையர் மேப் உங்களுக்கு இது நல்லா அழகாக சுற்றி காட்டுது. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள். அதாவது கொலோசியம் வட்ட அரங்கு, ஒரு அரங்கு மாதிரி இருக்கா, வட்டமாக இருக்கா, அதனால் இதுக்கு பேர் வட்டமான வட்ட அரங்கு கொலோசியம். ரைட். இதெல்லாம் நீங்கள் படத்தில் நீங்கள் பார்க்கலாம். ரைட். ரோமன் எம்பையர் இது நம்ம பார்க்குறோம். ரோமன் எம்பையர் அப்படின்னு சொல்லி எந்தெந்தெல்லாம் எது அப்படின்னு சொல்லி ரோமன் எம்பையர் இந்த மேப் உங்களுக்கு அழகாக சுற்றி காட்டுது இல்லையா. ரைட். அதாவது அதில் எல்லோ கலர்னு சொல்லப்போனால் வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர், எல்லோ கலர்னு சொல்லப்போனால் அந்த மேலே சொல்லி பாருங்கள். எல்லோ கலரில் வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர், வைலட் கலர் ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர், ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர். இந்த மேப்லாம் உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஓரளவு புரிஞ்சுக்கணும். இதில் இட்டாலி, ரோம் இருக்கிறத பார்க்குறோம். கான்ஸ்டன்டினோப்பிள் இல்லையா, பிளாக் சி, மெடிட்டரேனியன் சி, அட்லாண்டிக் ஓஷன் இல்லையா. முக்கியமான சிட்டிஸ் அந்த சிவப்பு கலரில் டாட் போட்டு பார்த்தீங்களா. ரைட். இதெல்லாம் கேபிட்டல் சிட்டி, லண்டன், பாரிஸ். ரைட். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ரோமன் எம்பையர். ரைட். சில நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் இன்வெஷன்ஸ் அண்ட் த டெக்ளைன் ஆஃப் ரோமன் எம்பையர். இப்போ ரோமன் எம்பையர் நம்ம பார்க்குறோம். ரோமன் எம்பையத்தில் அதாவது எக்ஸ்டர்னல் இன்வெஷன்ஸ் அண்ட் த டெக்ளைன் ஆஃப் ரோமன் எம்பையர் பார்க்குறோம். அதாவது the empire facing threats from barbarian incursions. அதாவது barbarian incursions அதாவது கிமு 330 கிறிஸ்துவுக்கும் கிபி அன்னோ டாமினி ஏடி கிபி 330 அரசின் ஆட்சி மையம் இத்தாலியிலிருந்து கிரேக்க மொழியை பேசும் அந்த நகரம், அதுக்கு பேர் பைசாண்டிய நகரம். அந்த நகரத்துக்கு இடம்பெயர்றாங்க. இந்த பண்பாடு இப்படி நாளுக்கு நாள் ஒருத்தர் பல சண்டைகளை கொண்டு உருவாக்குறதை நம்ம பார்க்குறோம். பட் இட் வாஸ் டிஃபிகல்ட் டு ரூல் த வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஃப்ரம் such a distance. In 410 AD, 410 அதாவது 410 அந்த இடத்துக்கு பேர் கோத் அலாரிக். The Goth Alaric led his force to sack Rome. The Goth Alaric ரோமாபுரியை சூறையாட பெரும்படையோடு புறப்பட்டார். நேம பாருங்களேன். ஃப்ராங்க்லின் தலைவர் குளோவிஸ் கால் பகுதியை கைப்பற்றினார். இந்த நேம்லாம் இங்கிலீஷ்காரங்களோட பேர், வாய்க்கில் விட நுழைய. Goth Alaric led his forces to sack Rome. The Franks took control to Gaul. The Ostrogoth Theodoric proclaimed himself the emperor of Rome. The final onslaught came from Vandals. In 476 AD, discussed by the rule of Emperor Romulus Augustus, the Roman army led by Odoacer revolted and deposed him. This marked the end of Western Roman Empire. இந்த அதாவது கடுமையான தாக்குதலை ஒருத்தருக்கு புரியுறாங்க. இது 476 பார்த்தோம்னா வெறுப்பு கொண்ட ரோம இராணுவம், அதாவது ஒடோவார் என்பவர் தலைமையில் அவரை பதவி நீக்கம் செய்தது. இந்த பேராகிராஃபில் நம்ம இப்படி பார்க்குறோம். ரைட்டா, பேராகிராஃபில் நம்ம என்ன செய்கிறோம், இதை பார்க்குறோம். Now the class is over. 5.3 அது எம்பையர் பில்டிங் இன் ஈஸ்ட் ஏசியா சைனா. அந்த 5.3 இது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்க போகிறோம்.